ஸ்ரீ தேவி பாகவதம் 115ஆம் பகுதி. நவசக்திகளின் வீர விளையாடல்கள். அவனது பேச்சை கேட்டு மகா சக்தியான தேவி கலகலவென்று சிரித்தாள். அற்பனே, என்னை போரில் வெல்பவனைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று கூறிய பின்பும் சேனாதிபதிகளையும் தளபதிகளையும் ஏன் அவர்கள் அனுப்புகின்றனர்? நேரில் வந்து மோதி என்னை வெல்லச் சொல் என்றாள் தேவி. அதை கேட்ட ரக்த பீஜன் தனது வில்லை வளைத்து கொடிய பானங்களை சரமாரியாக தொடுத்தான். அவற்றை ஒரு நொடியில் அழித்த தேவி அவன் மீது ஒரு பானத்தை தொடுக்க அவன் மூர்ச்சித்து தரையில் விழுந்தான். சிறிது நேரத்தில் மூர்ச்சை தெளிந்து எழுந்து சரமாரியாய் பானங்களை தொடுத்தான். தேவர்களின் சக்திகள் வாகனங்களில் ஏறி தேவிக்கு துணை புரிய வந்தன. அப்போது சக்தி நாதரான சங்கரர் தோன்றி சண்டிகையை நோக்கி, தேவி, தேவர்களின் நலனுக்காக சும்ப நிசும்பர்களை அழித்து அவர்கள் பயமின்றி வாழ வழி செய். யுத்தம் முடிந்த பின்பு அவரவர் இடத்திற்கு திரும்பிச் செல்லட்டும். தேவர்கள் தத்தமற்குரிய அவிர்வாகங்களை பெற்று வாழட்டும் என்று ஆசி கூறிய போது சண்டிகையின் திருமேனியிலிருந்து அற்புதமான மகா பயங்கரமான ஒரு சிவசக்தி வெளிப்பட்டது. அச்சக்தி சிவபெருமானின் அருகில் சென்று அசுர வேந்தனாகிய சும்பாசுரனிடம் சென்று அவனை எம்முடன் போர் புரிய அனுப்புதல் வேண்டும் என்றது. சிவபெருமான் சூலத்துடன் சென்று சும்ப நிசும்பர்களை சந்தித்து கூறினார், அசுரர்களே, நான் சாமுண்டியின் தூதுவனாக வந்துள்ளேன். நீங்கள் உடனே பூ உலகையும் சொர்க்கத்தையும் கைவிட்டுவிட்டு பாதாளத்திற்கு செல்லுங்கள். இல்லாவிட்டால் போருக்கு செல்லுங்கள். உயிர் மேல் ஆசை இருந்தால் தப்பி போவதே நல்லது என்று கூறி மறைந்தார். இவ்வாறு சிவபெருமானை தேவி தூது அனுப்பியதால் அவளுக்கு சிவதூதி என்ற பெயர் உண்டானது. அதன் பின் சும்ப நிசும்பர்கள் தம் பெரும் படையுடன் போர்க்களத்தை அடைந்தனர். தேவி உக்கிரமாக அசுரர்களை அழித்து கொண்டிருந்தாள். மயங்கிய அசுரர்களை நீர் தெளித்து பிராமணி என்ற சக்தி அவர்களை கொன்று கொண்டிருந்தது. மகேஸ்வரி என்ற சக்தி அசுரரை சூலத்தால் குத்தி கொன்றாள். வைஷ்ணவி என்ற சக்தி சக்கரத்தாலும் கதாயுதத்தாலும் அசுரர்களை கொன்று குவித்து கொண்டிருந்தாள். ஐந்தரி என்ற சக்தி குற்றுயிராக கிடந்த அசுரர்களை சூலத்தால் கொன்று குவித்தாள். வாராகி என்னும் சக்தி தனது மூக்காலும் கோரமான பற்களாலும் அசுரர்களை கடித்து கிழித்தாள். நரசிம்மி என்ற சக்தி தனது நகத்தால் அசுரர்களின் வயிற்றை கிடித்து குடலை பிடுங்கி தின்று கொண்டிருந்தாள். மகாசக்தி தனது வீர முழக்கத்தால் அசுரரை நினைவிழக்கச் செய்தாள். சாமுண்டியும் காளி தேவியும் மூர்ச்சித்த அசுரனை தின்று தீர்த்தனர். கௌரி என்னும் சக்தி அம்புகளால் அசுரர்களை கொன்றாள். வாருணி என்ற சக்தி தனது பாசக்கயிற்றால் அசுரரை அசைய விடாது கட்டி வைத்தாள். 115ஆம் பகுதி நிறைவடைந்தது.